அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் காற்றை காப்போம். கவிஞர் பொன் செல்வகுமார் அவருடைய கவிதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயல்பாக இன்றைக்கி இருக்கிற சூழலில் காற்று ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல காற்று கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா காற்றெல்லாம் மாசுபட்டு அதோட விளைவுகள் மிக மோசமாகுது. அப்போ அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் காரணம். அப்போ அந்த காற்றை நம்ம பாதுகாக்கணும், சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்திட்டம் அமையுது. அப்போ நீங்கள் இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னா காற்று ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இன்றைக்கி நீங்கள் இயல்பாக புரிஞ்சுருப்பீங்க. கொரோனா காலகட்டங்களில் நல்ல காற்று கிடைக்காம, காற்று இருந்துமே நிறைய பேர் இறந்து போனவங்க இருக்கிறாங்க. அப்போ காற்றுனா அப்போ என்ன விஷயம்? இயற்கையாக நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் அது. அப்போ அந்த காற்றை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? அப்போ பாதுகாக்கணும். அப்போ எப்படி பாதுகாக்க முடியும்? எல்லார்ட்டையும் போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதை மாதிரி கவிதை வரிகள் மூலம் நம்ம வெளிப்படுத்தலாம். இதை 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. அதை 4 பேருக்கு சொல்லுவாங்க. 4 8 ஆகும், 8 16 ஆகும். இப்படி பெருகி போகும் பொழுது மனிதன் ஓரளவாவது புரிஞ்சுக்குவான், காற்றை மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்குவான். அப்போ காற்று மாசுபடுறதுனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறது, நமக்கு மனிதனுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வருது, உங்களுக்கு தெரியும். அந்த நோய் வரதுக்கு காரணம் யாரும் நம்ம தான் காரணம். காற்று அப்படியே தான் இருக்குது. அது காற்று அதுக்காக எந்த விதமும் அதை மாற்றிக்கல. நம்ம என்ன பண்ணுறோம்? காற்றை மாசுபடுத்துகிறோம். நிறைய விஷயங்களை மாசுபடுத்துகிறோம். புகையினால் மாசுபடுத்துகிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? வெடி வெடிக்கிறோம். அந்த வெடிப்பினால் ஏகப்பட்ட காற்று மாசடையுது. புகையினால் மாசடையுது. அப்போ வாகனங்கள் அதிகமாகச்சு. இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவிலையும் சரி, பல நாடுகள்லையும் சரி, வாகனங்கள் அதிகமாக போச்சு. வாகனங்கள் அதிகமாக போனதுனால என்ன ஆகுதுன்னா காற்று மாசடையுது. காற்று மாசடைஞ்சதுன்னா காற்று குப்பையாகுதுன்னு அர்த்தம். உண்மை அதான் சொல்ல போனால் காற்று குப்பையாகுது. அந்த குப்பையை தான் நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ அந்த குப்பை சுவாசிச்சோன்னது சோத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சின்னதாக எறும்பு விழுந்தால் என்ன பண்ணுறோம்? அதை எடுத்து போடுறோம். ஐயோ எறும்பு விழுந்துச்சுன்னு. அதாவது ஒரு வேளை சாப்பாட்டில் ஒரு எறும்பு விழுந்துச்சுன்னு எடுத்து போடும் இந்த காலகட்டங்களில் நம்ம சுவாசிக்கிற அத்தனை காற்றுலேயும் மிகப்பெரிய கலப்படம் கலந்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். அப்போ என்ன பண்ணணும்? இந்த காற்றை ஓரளவாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு தான் அவர் பொன் செல்வகுமார் என்ன பண்ணார், அருமையான ஒரு கவிதை நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த கவிதை வரிக்கு முன்னாடி அவருடைய வரிகளை பார்ப்போம். கவிஞர் பொன் செல்வகுமார் வேலூர் மாவட்டம் தோட்டம்பாளையத்தில் பிறந்தவர். இவர் திருப்பத்தூர் மாவட்டம் தூய நெஞ்ச கல்லூரியில் பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். குறிஞ்சி இலக்கிய கழகத்தின் நிறுவனராகவும் வேலூர் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகின்றார். இவர் இளம் வயதிலேயே ஊமை கவிஞர் சுரதா கொடுத்த ஊக்கத்தால் பல்வேறு கவிதைகளை சமூகத்திற்கு அளித்து தன்னை ஒரு சிறந்த கவிஞராக வெளிக்காட்டியவர். வெளிச்ச விருதுகள், உலகில் பார்வையில் தமிழ் இலக்கியம் போன்ற நூல்கள் இவரது எழுத்தாற்றலை வெளிப்படுத்துகின்றன. இவரது படைப்புகள் பகுத்தறிவு, பொது உடைமை போன்றவற்றை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளன. காற்றை காப்போம் என்னும் கவிதை நிலவுக்கு ஒரு மடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இந்த கவிதை தொகுப்பு எந்தனா நிலவுக்கு ஒரு மடல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை தொகுப்பு. அதிலிருந்து ஒரே ஒரு கவிதையை நம்ம பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். அதான் காற்றை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் வச்சுருக்கோம். இதோட விளிம்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதின் வழி சூழலியல் தேவையை உணர செய்தல். ஒவ்வொரு மனிதனும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்தியே இந்த கவிதை அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொருடைய இப்போ யானை ஒரு காட்டில் யானை இருந்துச்சுன்னா அந்த காடு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காடு செழிப்பாக இல்லை அப்படின்னா அந்த காட்டில் யானையே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் அந்த காடு நல்லா இருக்காது, காடு கருகி போயிடும், காடு செழுமையாக இருக்காது அப்படின்றத பாருங்களேன். அப்போ இயற்கைங்கிறது சரியாக தான் இருக்குது. அப்போ யார் சரியாக இல்லைன்னா மனித இனம் மட்டும்தான் சரியாக இல்லை. இவர் நிறைய இடங்களில் மனிதர்களை திட்டுறாரு. உண்மை தான், திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கிக்குவோம், உண்மை தானே சொல்கிறாரு, சரிதானுங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மனித பிறவி ஏகப்பட்ட தீங்குகளை பண்ணிகிட்ருக்கு. அந்த மனித பிறவி தான் திரும்ப இந்த சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணுறாரு. அதான் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முதல் வரி போகிறார் பாருங்க, கரி காற்றை உட்கொண்டு உயிர்காற்றை பிரசவிக்கும் தாவரங்கள். அவர் அருமையாக சொல்கிறது என்னென்னா, கரி காற்றை உட்கொண்டு உயிர்காற்றை பிரசவிக்கும் தாவரங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல எந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம்? நல்ல காற்றை எடுத்துக்கிறோம், கெட்ட காற்றை விடுறோம். அதாவது என்னென்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு
கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் என்ன பண்ணுதுன்னா தாவரங்கள்லாம் எடுத்துக்குது. அதான் சொல்கிறாங்களா, கரிக்காட்டை உட்கொண்டு, அதாவது தேவையற்ற காற்றை நம்ம விடுறோம், கெட்ட காற்றை விடுறோம். அந்த கெட்ட காற்றை யார் எடுத்துக்கிறா? தாவரங்கள் எடுத்துக்குது. எடுத்துக்கிட்டு நமக்கு அது என்ன தருதுன்னு பாருங்களேன், நல்ல காற்றை தருது. ரொம்ப ஆரோக்கியமான சுத்தமான காற்றை நமக்கு தருது. நம்ம திரும்பி அதுக்கு என்ன கொடுக்குறோம்னா திரும்பவும் கெட்டது தான் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த அழகாக முதல் வரியிலேயே பதிவு பண்ணுறாரு. நன்றி.